வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விறகில் பூத்த மலர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பவளமலை முத்துராக்கை அனல் பறக்க பார்த்தார். இடி போல முழங்கினார். என் கிணத்துல இருந்து உன் வயலுக்கு சொட்டு தண்ணி பாயும்னு கனவு கூட காணாத. பஞ்சாயத்துக்காரங்க வார்த்தைக்கு மதிப்பு வச்சு இத்தனை வருஷ காலமா உனக்கு நான் படி அளந்தேன். போடா, என் முன்னால நிக்காத. இனிமே நாக்கு வறண்டு போய் மேல் அன்னத்தோட ஒட்டிக்கிச்சுன்னு நீ சொன்னீனா கூட உனக்கு ஒரு மடக்கு தண்ணி தரமாட்டேன். என் மவனத்தை உள்ள துடிக்க வெட்டி சாட்சிங்களேடா பாவிங்களா. இது அவன் ரத்தம் கலந்த தண்ணிடா. என் முன்னால நிக்காத. வீட்டுக்கு வெளியே 55 வசந்தங்களை கண்டிருந்த வேப்ப மரத்து நிழலில் போட்டிருந்த கயிற்று கட்டிலில் ஒரு காலை மடித்து அட்டாங்கால் போட்டபடி பவளமலை உட்கார்ந்திருந்தார். மரத்தை ஒட்டி தடுமாறி தத்தளித்து கூனி குறுகி யாசகம் கேட்பது போல நின்றிருந்தார் முத்துராக்கு. வேப்ப மரம் அந்த 2 பேருக்கும் மத்தியில் 3வது ஆளாக மௌனமாக நின்றது. பவளமலை பிறந்த அன்று அவருடைய அப்பா அந்த வேப்ப மரத்தை ஒரு கன்றாக நட்டிருந்தார். வேப்ப மரம் கைகளை அகலமாய் விரித்து கொண்டு தென்னை மரத்துக்கு போட்டியாய் விண்ணார்ந்து வளர்ந்திருந்தது. மரத்துக்கு சற்று தள்ளி கோபமாக வெடிக்கும் தன் தாத்தாவையே பார்த்து கொண்டு ஆச்சரியத்துடன் நின்றிருந்தாள் பூங்காவனம். அவள் அப்போதுதான் பள்ளிக்கூடம் விட்டு வந்திருந்தாள். 6ஆம் வகுப்பு புத்தகங்களை மார்போடு அணைத்து கொண்டு அவர்கள் இருவரையும் மிரள மிரள பார்த்தாள். ஐயா, அப்படி சொன்னா எப்படி? தாயார் குழந்தைய தள்ளி வைக்கலாமா? நாங்கள்லாம் உங்களை அண்டி இருக்கிற ஜனங்க. நீங்க உங்க கிணத்துல நாங்க தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொன்னா பயிர் மட்டும் அழியாதுங்க, கூடவே எங்க உசுரும் அழிஞ்சிடும். என் பொண்டாட்டி புள்ள குட்டிங்க எல்லாமே அழிஞ்சிடும். நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். முத்துராக்கின் கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வழிந்தது. தாத்தாவை ஒத்த வயதான ஒரு பெரியவர் கண்ணீர் விட்டு அழுவதைக் கண்டு பூங்காவனத்துக்கு முதலில் திகைப்பும் அதைத் தொடர்ந்து கண்ணீரும் வந்தது. தாத்தா எதற்காகவும் அழக்கூடாது என்பார். அழுதால் அவருக்கு பிடிக்காது. ஓய், நான் சொல்லிட்டேன், சொன்னா சொன்னதுதான், தாத்தா முடிவாக சொன்னார். உடனே அந்த பெரியவர் எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்தார். தடால் என்ற தாத்தாவின் முன் தரையில் விழுந்தார். தாத்தாவே ஒரு கணம் அதிர்ந்து போனார். சிச்சி, இது என்ன அசிங்கம், எழுந்திரியா. முத்துராக்கு எழுந்தார். தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து முகத்தை அழுந்து துடைத்து கொண்டார். இதுக்கு மேல நான் என்னையா சொல்றது? மழை பேஞ்சா பேஞ்சு கெடுக்குது, இல்லாட்டி காஞ்சு கெடுக்குது. 2 வருஷமா விவசாயம் பண்ண படுற பாடு ஐயாவுக்கு தெரியாததா? நான் அவஸ்தை பேய் அவஸ்தை. என் பொண்டாட்டி கழுத்துல மிஞ்சி இருக்கிறது ஒரு மஞ்ச துண்டு தாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி தண்ணி தருவீங்கங்கிற நம்பிக்கையில பயிர் வச்சுட்டேன். நாத்துங்க இப்பவே காஞ்சு கிடக்குது. நீங்க தயவு பண்ணலைன்னா எங்க குடும்பம் சந்திக்கே வந்துடும். அவர் தட்டு தடுமாறி நடந்து போவதை பார்த்து கொண்டே நின்றாள் பூங்காவனம். மெதுவாக நகர்ந்து தாத்தாவின் அருகில் போய் அமர்ந்தாள். பவளமலை பேத்தியின் தாடையை தொட்டு நிமிர்த்தி, உங்க அப்பனை கொன்ன பயல்கள்ல இவனும் ஒருத்தன். இப்ப பயிர் வாடுதுன்னு தண்ணிக்கு தவிக்கிறான். நானா தருவேன், கிடந்து சாவிட்டும் என்றார். தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பா பூங்காவனத்திடம், உனக்கு என்ன கலர்ல பாவாடை சட்டை வேணும் என்று கேட்டார். பூங்காவனம் தேரடி தெருவில் இருக்கிற சின்ன பள்ளிக்கூடத்தில் அப்போதுதான் 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். வீட்டு தோட்டத்து கத்தரி பாத்தியில் செடிகளும் பூவும் காய்களுமாக செழித்து கொழித்தன. பூங்காவனம் சொன்னாள், எனக்கு கத்திரிப்பூ கலர்ல சட்டையும் பாவாடையும் வேணும். அப்பா அடுத்த நாளே கடை தெருவுக்கு போனார். அம்மாவுக்கும் பாட்டி படத்துக்கு படைக்கவும் சேலைகள், தாத்தாவுக்கு வேட்டி துண்டு எடுக்க மதிய பஸ் பிடித்து டவுனுக்கு போனார். பூங்காவனத்துக்கு நிலை கொள்ளவில்லை. பொழுது சாய வாசற்படியில் வந்து உட்கார்ந்து கொண்டு அப்பாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். பளபளக்கும் கத்தரிப்பூ சட்டை பாவாடை. அப்பா வந்தவுடன் அதை தொட்டு பார்க்க வேண்டும். தீபாவளி தினத்தில் அதை உடுத்திக் கொண்டு பட்டாசு சுட வேண்டும். வெளியே இருட்டியது. மாடுகள் மேய்ச்சலுக்கு பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்தன. அவற்றின் கழுத்து மணி சத்தம் தெருவை நிரப்பிக் கொண்டிருந்தது. அப்பா வர காணோம். பண்ணையாள் தான் ஓடி வந்தான்.
அவனது ஓட்டத்தில் தெரிந்த பரபரப்பும் பாவமும் கலவரம் தருவதாக இருந்தது. தாத்தா மாலை குளியலை முடித்துவிட்டு சிட்டை கணக்கை வைத்து கொண்டு எழுதி கொண்டிருந்தார். பண்ணையாள் எசமா என்று கூவியபடி வந்தவன் தட்டு தடுமாறியபடி சொன்னான். சின்னையாவை வெட்டி போட்டுட்டானுங்க. ஐயோ சாமி என்று அலறிய அம்மா கிணற்றடியிலேயே தொப்பென்று விழுந்தாள். தாத்தா கணக்கு புத்தகங்களை விட்டெறிந்துவிட்டு வயற்காட்டு பக்கம் ஓடினார். செத்துப்போன அப்பாவை 4 ஆட்கள் எடுத்து கொண்டு வந்து திண்ணையில் போட்டார்கள். தாத்தா வருகிறவர் போகிறவர்களிடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். கடை தெருவுக்கு போய் பண்டிகைக்கு துணி வாங்கி கொண்டு திரும்பிய அப்பா துணிகளை பம்ப் கொட்டகையில் வைத்துவிட்டு மோட்டாரை போட்டுவிட்டு குளித்திருக்கிறார். முத்துராக்கின் மகன் மச்சக்காளை பூவரச மரத்தடியில் நின்றிருந்தானாம். என்ன காள என்று அப்பா அவனிடம் பேச்சு கொடுத்தாராம். இன்னைக்கு மொரத்தண்ணி எங்க வயல்ல பாயணும், பயிருக்கு தண்ணி பத்தல, தீத்தப்பாரானாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கட்டணும் நானாம். நீயே வந்து கிணத்த பாரு, வத்த இறைச்சிருக்கீங்க, ராத்திரிக்கு ஊறட்டும், அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ற, நாளைக்கு பார்க்கலாம்னாராம் அப்பா. அவனோ மேக்காட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட பாயல தீத்தாரப்பன், தயவு பண்ணு, இருக்கிற தண்ணி வரைக்கும் போதும் நானாம். சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு நிக்காத, நாளைக்கு அப்பா கிட்ட வந்து பேசுனாராம். மச்சக்காளைக்கு கோபம் வந்துட்டதாம். என்னப்பா புதுசா தையல் எடுத்தவன் மூடிய திறந்து திறந்து பார்க்குற மாதிரி ஒரேடியா பீத்திக்கிறையே, உன்னை கேட்டுட்டு நிக்கிறதே பெருசு, இதுல உங்க அப்பா என்ன சொல்லுவானோன்னு வேற நான் நாளைக்கு வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணுமோ நானாம். அப்பாவுக்கும் கோபம் வந்திருக்கிறது. ராப்பிச்சைக்காரன் மாதிரி தண்ணிக்கு கையேந்திக்கிட்டு வந்து நிக்கிற, இதில் உனக்கு என்னடா பேச்சு வேண்டி கிடக்குதுன்னாராம். ஒன்று மேல ஒன்று போட்டு பேச்சு தடிச்சு போச்சாம். மச்சங்காளையோடு அவனுடைய உறவு முறைக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டாங்களாம். பம்செட் கொட்டகையின் வாசலில் மண் வெட்டியும் கடப்பாறையும் இருந்ததாம். அவைகள் அப்பாவுடையவை. அவைகளே அப்பாவின் உயிரை குடித்து விட்டன. சின்ன பள்ளிக்கூடத்தில் அரை நாள்தான் வகுப்பு நடக்கும். சாயங்காலங்களில் அப்பாவின் விரலை பிடித்து கொண்டு பூங்காவனம் மெயின் ரோட்டுக்கு வருவாள். மெயின் ரோட்டில் கருப்பையா மாமா டீ கடை வைத்திருந்தார். தேங்காய் போலியும் வெங்காய பக்கோடாவும் வாங்கி தருவார் அப்பா. பேப்பரில் சுற்றிய வெங்காய பக்கோடா வாசனையாய் மொரமொரவென்று தின்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். டீ கடைக்கு முன்னால் நீளமாக பெஞ்ச் போட்டு வைத்திருப்பார்கள். ரோட்டோரத்து புளிய மரத்து நிழலில் அந்த பெஞ்சில் உட்கார்ந்து தெருவில் போகும் வரும் பஸ்களையும் லாரிகளையும் வேடிக்கை பார்ப்பது நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். அப்பா அப்போது சில பஞ்சாயத்துகளும் பண்ணுவார். சிவப்பு வேட்டி கட்டிய ஒருத்தரின் மாட்டை காத்தவராயன் மாமா கொண்டு போய் பட்டியில் அடைத்து விட்டாராம். மாடு பட்டினியாய் கிடக்கிறது என்று அதன் சொந்தக்காரர் அப்பாவிடம் புகார் செய்தார். அப்பா காத்தவராயனிடம் சொன்னார், உனக்கும் அவனுக்கும் சண்டை, 2 பேரும் அடிச்சுக்கங்க, வெட்டிக்கங்க. மாடு பாவம், வாயில்லா பிராணி, அது என்ன பாவம் பண்ணுச்சு? உங்க வைராகியத்தை ஏன் அது மேல காட்டுறீங்க? அப்பா அமைதி இழந்ததை அவள் பார்த்தாள். டீயை குடித்துவிட்டு அவர்கள் நேராக பட்டிக்கே போனார்கள். பட்டியில் அந்த மாடு மட்டும் இளைத்து சோர்ந்து போய் கடந்த காலத்தை நினைத்து நெஞ்சுக்குள் அசை போடும் மனிதர்கள் போல வெறும் வாயையே மென்று அசை போட்டு கொண்டிருந்தது. அப்பா பண்ணையாளை கூப்பிட்டு மாட்டுக்கு புல்லும் தண்ணீரும் வைக்க சொன்னார். மாடு அடுத்த சில நிமிஷங்களிலேயே அதை குடித்து விட்டது. அப்பா காத்தவராயனிடம் சொன்னார், இதுகெல்லாம் நம்ம அண்டி பிழைக்கிற ஜீவனுங்க இல்லையா? இந்த வாயில்லா பிராணிங்க கிட்ட இப்படி நம்ம குரோதத்தை காட்டுறது? நமக்கு பசி எடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? பாவம், இந்த வாயில்லா ஜீவனுங்க என்ன பண்ணும்? பூங்காவனம் அப்பாவையே பார்த்து கொண்டு நின்றாள். அப்பாவை கொன்றவர்களை பற்றி தாத்தா அடிக்கொரு தரம் பேசிக் கொண்டிருந்தார். அவர்களை துண்டு துண்டாக வெட்டி போட வேண்டும் என்றார். ஆனால் அம்மாவோ, இவங்களை கொன்னுட்டா போனவர் திரும்பி வந்துடுவா போறாரு என்று அழுது கொண்டே சொல்வாள். பூங்காவனம் மச்சக்காளையை போலீஸ் இழுத்து கொண்டு போனதை பார்த்தாள். சாதாரணமாகத்தான் இருந்தான் அவன். இவன் போய் எப்படி அப்பாவை கொன்றான் என்று இருந்தது அவளுக்கு. தாத்தா சொல்வது மாதிரி இவங்கெல்லாம் நம்ம எதிரிங்க என்று அவள் நினைத்து கொண்டாள். இருந்தாலும் அவள் மனம் தாத்தாவின் மனதைப் போல வெறுப்பாலும் கசப்பாலும் கோபத்தாலும் நிறைந்து விடவில்லை. மனுஷங்க யாரையும் நம்பாத. யாரையும்னா யாரையும் தான். மனுஷங்க பதுங்கி இருந்து படம் எடுத்து கொத்தி விஷம் கக்கிற பாம்புங்க. பொய், புனை, சுருட்டு, வஞ்சகம், சூது இதுங்களையே வயிற்றுல சுமந்துகிட்டு திரியற கங்காருங்க. உன் காதுல மூக்குல ஏதாவது பளிச்சுன்னு தெரிஞ்சா
அதை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போகலாம்னு காத்திருக்கிற தீவெட்டிக்காரனுங்க. தாத்தா வெகு தூரத்தில் வயல்களுக்கு இடையில் இருந்த திட்டில் வளர்ந்திருந்த பனை மரத்தை பார்த்து கொண்டே சொன்னார். பாதி புரிந்தும் புரியாததுமாக அவர் பேசியதை கேட்டுக்கொண்டே பெரிய யானையை தொடர்ந்து அங்கும் இங்கும் அலைந்தபடியே நடந்து வரும் குட்டி யானையைப் போல தாத்தாவை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாள் பூங்காவனம். திடீரென்று பவளமலை ஒரு வரப்பில் இருந்து இன்னொரு வரப்புக்கு தாண்டி குதித்தார். தாத்தாவை போலவே தானும் அடுத்த வரப்புக்கு தாவி குதிக்க வேண்டும் என்ற பூங்காவனத்துக்கு ஆசை வந்தது. பாவாடையை வரிந்து கட்டிக்கொண்டு வரப்பில் ஏறி ஒரு லாங் ஜம்ப் செய்தாள். என்ன துரதிர்ஷ்டம்! கால் சறுக்கி வயலுக்குள் விழுந்தாள். முழங்கால் வரை சேற்றுக்குள் புதைந்தது. பாத்தியா, இதான வேண்டாம்ங்கிறது. 12 வயசு பொம்பளை பிள்ளை இப்படியா குதிக்கிறது என்றார் தாத்தா. நீ மட்டும் குதிச்சியே, நீ செய்யறது எல்லாம் நானும் செய்வேன். கிறுக்கு பிடிச்சாப்புல பேசாத, வா. பவளமலை முன்னால் நடந்தார். இது ஒரு நித்திய பழக்கம். தினம் விடிந்ததும் லோட்டா நிறைய காஃபி போட்டு தாமும் குடித்துவிட்டு பேத்திக்கும் கொடுத்துவிட்டு வாய்க்கால் வரப்பை பார்க்க கிளம்பி விடுவார். பூங்காவனத்துக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையாக இருந்ததால் அவளும் தாத்தாவோடு சேர்ந்து கொண்டாள். நாற்றுகள் அசைந்த வயலில் இருந்து சேற்றின் மனம் புறப்பட்டது. நிலத்தின் வாசனையை கொண்டே தாத்தாவால் மண்ணின் வளப்பத்தை சொல்லிவிட முடியும். அவளுக்கு வீட்டுக்குள் உயிர் இல்லை. பூவரச இலையில் செய்த ஊதலை ஊதுவதிலும் பனை ஓலையால் செய்து கொண்ட சோளத்தக்கையில் கருவேல முள்ளால் குத்தப்பட்ட காற்றாடியை பிடித்தபடி காற்றுக்கு எதிர் திசையில் உயிங் என்ற குரல் கொடுத்தபடி பச்சை ஊதுபத்தி மாதிரி நின்ற நாற்றாங்காலின் நடுவே ஓடுவதிலும் கண்மாயில் அலை புரளும் தண்ணீரை குத்து காலிட்டபடி உட்கார்ந்தவாறு மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருப்பதிலும் மரங்கொத்தி பறவையின் விசித்திர வண்ணங்களை பார்ப்பதிலும் பட்டாம்பூச்சிகளோடு பேச்சு கொடுப்பதிலும் பேச்சு கற்றுக் கொடுப்பதற்காக மைனாவையும் கிளியையும் கொண்டு வந்து கூட்டில் அடைப்பதிலும் தட்டான் பூச்சியையும் ஊசி தும்பியையும் பிடித்து நூலில் கட்டி பறக்க விடுவதிலும் பொன் வண்டுகளையும் வெல்வெட் பூச்சிகளையும் நெருப்பு பெட்டிக்குள் மெத்தென்ற பஞ்சை பரப்பி குடித்தனம் வைப்பதிலும் மின்மினி பூச்சியை மூடிய கைக்குள் வைத்து அழகு பார்ப்பதிலும் தான் அவள் உயிர் இருந்தது. ஏதோ ஒரு பறவை சாலை புளிய மரத்தில் இருந்து ச ரீ க என்ற 3 ஸ்வரம் பாடுவது போல 3 ஸ்தாயிகளிலும் கூவியது. பூங்காவனம் அப்பறவையின் குரலை அச்சு பிசகாமல் அதே மாதிரி எதிரொலித்தாள். பூவு, இது என்ன பட்சி? புதுசா இருக்கு. அதான் தாத்தா, கிண்ணற பட்சி. சித்திர மாசமானா இது நம்ம ஊர் பக்கம் வரும். எங்க அண்ணு. ஆமா, இதையெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? யாரு கத்து கொடுத்தது? பூங்காவனம் இடுப்பு பாவாடை நாடாவின் சுருக்குக்கு பக்கத்தில் சுருட்டி வைத்திருந்த மடிப்பை சர்வ ஜாக்கிரதையாய் உருட்டி உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாய் பிரித்து எதையோ எடுத்தாள். தாத்தா, இங்க பாரு, கண்ணை சிமிட்டாம பாரு. இதான் எனக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்துச்சு என்றபடி அவர் முகத்துக்கு நேர் கீழே தன் உள்ளங்கையை பூ போல பிரித்தாள். உள்ளே ஒரு மயில் இறகு, ஒற்றை கண்ணாய் நீலம், அதை சுற்றி பொன் மின்னும் ஒளிப்பச்சை, இதழ் இதழாக கருப்பு சூரிய கிரணங்களைப் போல நீள்கிற சிதறி பிரிகிற மயில் இறகு. தாத்தாவும் பேத்தியுமாக தெற்கே ஐயனார் கோயில் வரை போனார்கள். ஐயனார் கோயிலை ஒட்டியிருந்த களத்தில் பச்சை வைக்கோல் போரிட்டிருந்தார்கள். சுற்றி வட்டத்துக்கு வெகு தூரம் வரை பச்சை வைக்கோலின் வாசனை இட்லிக்கு அரைத்த உளுந்தின் மணத்தைப் போல வெகு தூரத்துக்கு வியாபித்திருந்தது. அங்கிருந்து கிழக்கே மெயின் ரோடு வரையிலும் சென்று வீடு திரும்பினார்கள். தாத்தா ஆங்காங்கே நின்று நிதானித்து வயலுக்கு தண்ணீர் ஏறி இருக்கும் அளவை பரிசீலித்து கொண்டு தனக்குத்தானே பேசிக்கொண்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பம்ப் செட்டை போட்டு குளித்துவிட்டு சமையலுக்கு உட்கார்ந்தார். காய்கறி நறுக்கி தந்து இதர மேல் வேலை ஒத்தாசைக்கு தாத்தாவோடு சேர்ந்து கொண்டாள் பூங்காவனம். வீடு முழுக்க வெங்காயம் மற்றும் வெள்ளை பூண்டின் வாசனை, நறுக்கி வைத்திருக்கிற பச்சை மிளகாய் கிளப்பும் கார நெடி. தாத்தாவுக்கு இந்த கார வாடை பிடிக்கும். பூங்காவனத்துக்கு அறவே பிடிக்காது. தாத்தா இன்று என்னவோ வழக்கமான சுரத்தோடு இல்லை. வழக்கமான வழியிலும் அவர் போகவில்லை. வடக்கை பார்த்து யாரோ பின்னால் இருந்து அவரை உந்தி தள்ளுவது போல தன் உணர்வு இன்றி நடந்தார். ஐயனார் கோயிலுக்கு அப்பால் இருந்த பழைய மாமரத்தடிக்கு வந்து சேர்ந்தார். நிலத்தையே வெறித்து பார்த்தபடி நீண்ட நேரம் நின்றார். பாவிங்க, வாழை குருத்து மாதிரி இருந்த என் ஒத்தைக்கு ஒரு பையனை கதற கதற வெட்டி போட்ட இடமாச்சே இது.
அப்பா அப்பான்னு என் மவன் அலறி துடிச்சிருப்பானே. நான் ஒரு கூறுகெட்ட பையன். அன்னைக்கு பார்த்து வாய்தா இருக்குன்னு கோர்ட்டுக்கு போயிட்டேன். அந்நேரம் பார்த்து இங்க மசான கொள்ளை நடத்தி இருக்கானுங்க. என்ன கடவுளோ சாமியோ பூதமோ ஏது வந்து காப்பாத்துச்சு என் புள்ளைய. கூட பிறந்த அண்ணன் செத்தான். நிலத்தோட ஒட்டி இருந்த அவன் நிலத்தை அசலூரானுக்கு வித்துட்டு போயிடுச்சு. அண்ணனோட வாழ வந்து வாழாம போன மவராசி. என் வரப்புல எவனும் கால் வைக்க கூடாது. என் கேணியில எவனும் தண்ணி எடுக்கப்படாதுனாலும் அண்ணன் எடுத்துக்கிச்சு. நானும் அவனும் ஒரு ரத்தம். எங்க அப்பன் வெட்டின கணத்துல தண்ணி எடுக்க அவனுக்கு பாகியதை உண்டு. இந்த முத்துராக்கு யாரு? பஞ்சாயத்துக்காரங்க. உன் கிணத்து தண்ணியை நம்பித்தானே உங்க அண்ணிகிட்ட முத்துராக்கு நிலத்தை வாங்குனா. கொஞ்ச நாள் அனுசரிச்சு போயா. பயிர் பொழைச்சு போகுதுன்னு சொன்னாங்க. நானும் போய் தொலையுதுன்னு விட்டு வச்சிருந்தேன். ஆனா இந்த தண்ணிக்காக தகராறு பண்ணிக்கிட்டு என் புள்ளையையே வெட்டி சாச்சிடுவானுங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. கத்தியும் கடப்பாறையுமா ஒருத்தனுக்கு எதிரா சூழ்ந்துகிட்டு இருக்கானுங்களே கொலகார பசங்க. ஊர்க்கார பசங்கள்ல ஒருத்தனாவது தைரியமா கூண்டுல ஏறி இவன் தான் கொன்னான்னு சாட்சி சொன்னானா? கோர்ட்டுக்கு வந்து நடந்ததை சொல்றதுக்கு ஒரு ஆம்பளை இல்லாம போயிடுச்சே இந்த ஊர்ல. வானம் வறண்டு மழை இல்லாம ஊரே காஞ்சு போய் ஜனம் துடிச்சப்ப ஊருக்கெல்லாம் என் கடத்துல இருந்து தண்ணி கொடுத்தனே. இனிமே தான் வயலுக்கு பாசனத்துக்கு முத்துராக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கணும்னு இன்னைக்கு பஞ்சாயத்துல சொல்லி இருக்கு. பாதையை பயன்படுத்திக்கிறதுக்கு அவனுக்கு பாத்தியதை உண்டுன்னு வேற சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும். இனிமே ஒரு பயலுக்கு நான் ஏன் உதவணும்? தூரத்தில் நின்று தாத்தாவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பூங்காவனம் மெல்ல அவர் பக்கத்தில் வந்து நின்று அவர் கைகளை பற்றினாள். தாத்தாவின் மன இறுக்கத்தை குறைப்பது போல. தாத்தா, இவ்வளவு மாம்பூ தரையில கொட்டி கிடக்குதே, இவ்வளவும் காய்ச்சி பழமாச்சுன்னா ஊர் ஜனங்க பூராவுக்கும் தரலாம் இல்லையா என்றாள். மாம்பூவின் வாசனை கிளர்ந்தெழுந்தது, கிறங்க பண்ணியது. முசுக்கொட்டை இலையை கிள்ளியதும் வரும் பச்சை வாசனை காற்றில் மிதந்து வந்து அவளை பரவசப்படுத்தியது. தன் சிந்தனை அறுபட்டு, உனக்கு என்ன இப்படியெல்லாம் விசித்திரமா தோணுது பாரு என்றார் தாத்தா. அவளை விசித்திரமானவள் என்று இன்னும் பலரும் சொல்லியிருந்தார்கள். பள்ளிக்கூடத்தில் முதல் ரேங்கில் அவள் இருந்ததில்லையானாலும் சூட்டிகையானவளாகவே இருந்தாள். அவளிடம் ஐயனார் கோயில் குதிரை தலையை தூக்கி ஏன் இன்று பள்ளிக்கூடம் போகவில்லை என்று கேட்கும். கேட்டுவிட்டு ஹி 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 என்று கனைக்கும். அந்த குதிரை விஷயத்தை பூங்காவனம் ஒரு நாள் தாத்தாவிடம் சொன்னாள். அட பொசகட்ட கழுத. யார சொல்ற தாத்தா? அந்த குதிரையத்தாமா சொல்றேன். பின்ன உன்னையா சொல்லுவேன்? நீ பள்ளிக்கூடத்துக்கு போனா அதுக்கு என்ன, போகாட்டா என்ன? அதான் உனக்கு ஹெட் மாஸ்டர். அப்படி இல்ல தாத்தா, ஐயனாரு சாமி தானே. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகலைன்னா கண்டுபிடிச்சிடுவார். அதான் குதிரையை விட்டு கேட்க சொல்லியிருக்காரு. கேணிமேட்டில் ஒரு மாமரம் இருந்தது. குட்டை மரம். மரம் பழுத்தால் தரையை தொடும். அந்த மரத்துக்கு ஒரு குயில் தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல் வரும். பூங்காவனம் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போதெல்லாம் புத்தக பையை மரத்தடியில் வைத்துவிட்டு கிணற்றுக்குள் இறங்கி முகம் கை கால் கழுவிவிட்டு குயிலுடன் பேசத் தொடங்கி விடுவாள். அந்த குயில் சமுத்திரத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்து வருகிறதாம். இந்த மரத்தில் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு அவளை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு தின்ன பழங்கள் கொண்டு செல்லுமாம். பாவம், அதற்கென்று வீடு கிடையாது. தாத்தா ஊர்க்காரர்களிடம் கோபித்து கொண்டு இங்கே வந்து தனியாக வீடு கட்டி கொண்டிருக்கிறார். குயிலுக்கு யார் அப்படி கட்டி கொடுப்பார்கள்? அவளுக்கு பச்சை நாற்றாங்கால் என்றால் ரொம்பவும் இஷ்டம். முதலில் மஞ்சளாகவும் பின்னர் இளம் பச்சையாகவும் அப்புறம் கரும் பச்சையாகவும் அப்புறம் கண்ணாடி பச்சையாகவும் அப்புறம் வைக்கோல் நிறமாகவும் மாறும் நெற்பயிரை அவளுக்கு பிடிக்கும். பாவம், அந்த தாத்தா தண்ணீர் இல்லாமல் பயிர் வாழிடும்னு சொன்னார். பூங்காவனத்துக்கு வருத்தமாயிருந்தது. சீக்கிரம் வாம்மா, பயிரை பார்த்துட்டு உனக்கு சோறாக்கி வச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சு கீரைப்பட்டி போய் உறவு முறை துட்டி கேட்க போகணும். தாத்தா முன்னால் நடந்தார். கன்று குட்டி மாதிரி துள்ளி கொண்டு பூங்காவனம் பின்னால் சென்றாள். நிலம் முழுக்க நீர் பாய்ந்து மண் கட்டிகள் கரைந்து சொத சொதவென்றிருந்தது. வயல் களை கட்டி நின்றது. பச்சை பசேல் என்ற நாற்றுகள் பரவசத்துடன் காற்றில் மரகத அலையாய் நகர்ந்து ஆடிக்கொண்டிருந்தன. தாத்தா முகத்தில் பரவசம். அந்த பரவசத்தின் வெளிப்பாடாக அந்த காலத்து கிராமபோன் தட்டில் இருக்கிற ஒரு பாட்டை அவர் முணுமுணுத்தார்.
தாத்தா பாட்டு பாடினால் அவர் அளவு கடந்த சந்தோஷத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். குட்டி, இந்த வாட்டி வெள்ளாம கட்டு கலங்காணும். உன் கல்யாண சீரையெல்லாம் இந்த வருஷமே தயார் பண்ணி வச்சிடுறேன் பாரு. போ தாத்தா. உங்க அம்மா இந்த வருஷம் பொங்கலுக்கு உன்னை பார்க்க வர்றப்ப அவளுக்கு கூட ஏதாவது காதுல மூக்குல பண்ணி போடணும். உங்க அப்பனை இந்த கொலகாரனுங்க அநியாயமா வெட்டி சாச்சப்புறம் கொஞ்சம் வயசுக்கார பொட்ட பிள்ளையை துணை இல்லாம தன்னந்தனியா தனிச்சு வச்சிருக்க கூடாதுன்னு நான் தானே முன்ன நின்று புளியமங்கலத்தானுக்கு கட்டி கொடுத்தேன். உங்க அப்பா உசுரோட இருந்திருந்தா மகாராணியா இடுப்பு சாவி கொத்தா குலுங்க இங்க கார்வார் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. உனக்கும் கொடுத்து வைக்கல, எனக்கும் கொடுத்து வைக்கல. அவளிடம் பேசியபடியே ஐயனார் கோயிலை சுற்றி கொண்டு இலுப்பை தோப்புக்கு அந்தண்டை இருந்த முத்துராக்குவின் நிலத்துக்கு பக்கத்தில் நடந்து சென்றார். வரப்பில் நடந்து போகும்போதே பகீர் என்றது பூங்காவனத்துக்கு. நாற்றுகள் ஒடிந்து மடங்கி காய்ந்து வதங்கி சாய்ந்து கிடந்தன. தாத்தா என்றவள் மேலே பேச முடியாதவளாய் கனத்த மனதோடு வாடிய பயிரை பார்த்தாள். அவரோ கெக்கலி கொட்டி சிரித்து கொண்டு, முத்துராக்கு பைய ஒழிஞ்சா, என் பிள்ளையோட பாவம் அவனை சும்மா விடாது என்றார். தாத்தா என்று மீண்டும் ஆரம்பித்தாள் பூங்காவனம். சர்தாம் வா என்றபடி 10 ஆண்டுகள் வயது குறைந்தவர் போல தாத்தா தாவி குதித்து வரப்பின் மீது நடந்து போனார். பூங்காவனம் திரும்ப திரும்ப அந்த வாடி வதங்கிய நாற்றாங்காலை பார்த்தபடியே தாத்தாவை பின்தொடர்ந்தாள். ஊருக்கு மேற்கு புறத்தில் இருந்து இரவு நேரங்களில் 4-5 வயதிருக்கும் குழந்தைகள் சிலர் ராப்பிச்சை கேட்டுக்கொண்டு வாசலில் வந்து நிற்பார்கள். அழுக்குக்குள் உடம்பு இளைத்து துரும்பாய் கிணற்றுக்குள் இருப்பது போன்ற கண்களால் விழித்து பார்த்து கொண்டு பேசவும் தெம்பற்று, அக்கா சோறு போடு என்று கெஞ்சுவார்கள். அந்த நாற்றுகளை பார்க்கும்போது அந்த பிச்சைக்கார குழந்தைகளைப் போலவே அவளுக்கு தோன்றியது. வெயிலில் இருந்து வீட்டின் நிழலுக்கு வந்து சேர்ந்ததும் குப்பென்று முகமும் கையும் வேர்த்தன. முகம் கழுவிக்கொள்ள பூங்காவனம் தோட்டத்து பக்கம் போனாள். கிணற்றில் வாளியை இறக்கி தண்ணீர் இழுத்தாள். ராட்டினம் அநியாயத்துக்கு சத்தம் போட்டது. ராட்டினத்துக்கு எண்ணெய் போட வேண்டும். கழுவிய முகத்தை பாவாடையில் துடைத்து கொண்டு பூங்காவனம் வீட்டுக்குள் நுழைந்தாள். குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டது. அப்பாடா என்று இருந்தது. இருட்டு பிரியாத தீபாவளி காலையில் எண்ணெய் போக குளித்துவிட்டு மொரக்கிற புது பாவாடையும் சட்டையும் அணிந்து கொள்கிற உணர்வு உடலெங்கும் பரவியது. சட்டென்று அந்த வாடிய பயிர் அவள் நினைவுக்கு வந்தது. அதுகளுக்கும் ஒரு குளியல், ஒரு முகம் கழுவல் தேவையாகத்தானே இருக்கும். தாத்தா ஏன் இப்படி தப்பு பண்ணுகிறார்? ஒரு புதிய சத்தம். ஜாமக்கோழி கூவுகிறதா? வெளியே நிலா பட்ட பகலாய் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. விடிந்து விட்டது என்று எண்ணியோ என்னவோ காக்கைகள் குரல் எழுப்பி சிறகுகளை அடித்து கொண்டன. பூங்காவனம் எழுந்து ஜன்னல் ஓரத்தில் வந்து நின்றாள். தோட்டத்து மூலையில் இருவரும் மருதாணி பூக்கள், சிரிக்கிற முல்லை, நித்தியமல்லி மற்றும் பெயர் தெரியாத பல மலர்களின் கலவை மணம். ஜன்னலின் கீழ் விளிம்பில் தன் மோவாயை பதித்து கொண்டு வெளியே பார்த்தாள். வீட்டை சுற்றி ஆட்கள் படுத்திருந்தார்கள். தாத்தா அவளை தனியாக விட்டுவிட்டு எப்போது வெளியே போக நேர்ந்தாலும் இப்படி சில ஆட்களை காவலாக வைத்துவிட்டுத்தான் போவார். இன்றைய காவல் அவளுக்கு மட்டுமல்ல, முத்துராக்கு ஏதாவது திரிசமன் செய்து தன் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு விடக்கூடும். அதை தடுப்பதற்காகவும் தான். அவளுக்கு தாகமாயிருந்தது. அடுப்பங்கரை சென்று தண்ணீர் மொண்டு குடித்தாள். தண்ணீர் வறண்ட தொண்டையை ஜில் என்று கழுத்தை ஸ்பரிசித்து நெஞ்சு வழியாக நனைத்து வயிற்றுக்குள் இறங்கியது. திடுமென முத்துராக்குவின் வயலில் வாடிய பயிர்கள். ஐயோ பசிக்குதே, அக்கா கொஞ்சம் பழையது இருந்தா போட என்று தீனமாய் கெஞ்சுவது போல அவளுக்கு தோன்றியது. அவற்றுக்கும் பசிக்கும் தானே, தாகம் எடுக்கும் தானே, அவற்றுக்கும் தொண்டை வறண்டு காய்ந்து போகும் தானே. எத்தனை நாட்கள் தான் அவை குளிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும்? செத்து போய்விடாதா? வயல் முழுக்க அலுமினிய பாத்திரங்கள் ஏந்திய குழந்தைகள் வாடி வதங்கி செத்து கிடக்கின்றன. தாத்தா அந்த பாத்திரங்களை மட்டும் தனியாக எடுத்து போடுகிறார். தேங்காய் குவியல் மாதிரி அந்த பாத்திரங்கள் மலையாய் குவிந்து கிடக்கின்றன. பூங்காவனம் தலையை உலுக்கிக் கொண்டாள். அப்பாவை யாரெல்லாம் சேர்ந்து வெட்டி போட்டு விட்டார்கள் என்பதை சொல்லி சொல்லி வருத்தப்படுகிறாரே தாத்தா. ஆனால் தாத்தாவே இப்போது இந்த நாற்றுக்களை படுகொலை செய்கிறாரே, இதுவும் தப்புதானே? இந்த கொலைகளை பற்றி அவர் ஏன் வருத்தப்படவில்லை? பூங்காவனம் மீண்டும் படுக்கையில் வந்து படுத்து கொண்டாள். அக்கா
அக்கா என்று யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டது. ஒரு குழந்தை, 2 குழந்தைகள், 10 குழந்தைகள், 100 குழந்தைகள், 1000 குழந்தைகள் கூட்டமாய் சேர்ந்து அக்கா, அக்கா என்று அழைக்கிற ஓலம் கேட்டது. எழுந்து ஓடிப்போய் ஜன்னல் திரையை நீக்கி வெளியே பார்த்தாள். யாரும் இல்லை. வெகு தூரத்தில் முத்துராக்கின் நிலம்தான் தெரிந்தது. நிலவின் மங்கலான ஒளியில் எழுதி அழித்த கருப்பு கோடு மாதிரி நச்சுக்கள் ஒவ்வொன்றின் இருபுறமும் 2 மனித கைகள் முளைத்தன. ஏராளமான ஜோடி கைகள் கூப்பி, அக்கா உனக்கு கூடவா எங்க மேல இரக்கம் இல்ல? நாங்களும் உன்ன மாதிரி தானே. எங்கள பட்டினி போடலாமா? தாகத்தால தவிக்க விடலாமா? என்று விண்ணப்பிக்க இறைஞ்சின. பூங்காவனம் விடு விடு என தோட்டத்து பக்கம் போனாள். கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்த மண்வெட்டியை எடுத்து கொண்டாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். காவல் இருந்த ஆட்களில் ஒருவன் விழித்து கொண்டு, என்னம்மா, என்னம்மா என்றான். அவள் பதில் சொல்லவில்லை. பேச்சு சத்தம் கேட்டு இன்னொருவனும் எழுந்து கொண்டான். என்னம்மா இது, மண்வெட்டியும் கையுமா எங்க புறப்பட்டுட்ட இந்த நேரத்துல என்று கேட்டான். முத்துராக்கு, நிலத்துக்கு தண்ணீர் திருப்ப போற. ஐயோ, அவன் நிலத்துக்கு தண்ணி பாயக்கூடாதுன்னு தானம்மா தாத்தா எங்களை இங்க காவல் வச்சுட்டு போயிருக்காரு. நீ என்னம்மா இப்படி சொல்ற? பாப்பா, வேணாம்மா, தாத்தாவுக்கு தெரிஞ்சா எங்களை கொன்னே போட்டுடுவார் பதறினார்கள் ஆட்கள். ஆனால் அவளை தொட்டு தடுத்து நிறுத்தும் தைரியம் யாருக்கும் வரவில்லை. சூலம் ஏந்திய காளியைப் போல மண் வெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் பூங்காவனம். திடுமென எழுந்த சுழல் காற்று அவள் ஆடைகளை பம்மி பறக்க செய்தது. அவள் கூந்தலை பேய்த்தனமாக அலைக்கழித்து விசிறி வட்டமாய் சுழற்சி அடித்தது. கண்களில் வந்து விழுந்த மண் துகள்கள் கண்களை கோவை பழமாக சிவக்க அடித்தன. சேற்றில் புதைந்து கிடந்த தவளைகள் தொண்டையை கிழித்து கொண்டு அலறும் சத்தம் அவள் காலடி சத்தத்தோடு இணைந்து கலந்தது. ராட்சத வவ்வால் தன் 2 பெரிய இறக்கைகளை உலகின் மீது கவிழ்த்து கொண்டது போல அவளுக்கு இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது. சில்லென்று உடம்பை தாக்கிய குளிர்ந்த காற்று அவள் உடலில் இருந்து கிளர்ந்தெழுந்த சூட்டை குறைக்க முடியவில்லை. குரியை நோக்கி கயிற்றை கிழித்து ஊடுருவி செல்லும் தோட்டாவை போல பூங்காவனம் முத்துராக்கின் நிலத்தில் மடைப்பக்கம் வந்து நின்றாள். ஆயிரக்கணக்கான உயிர்களின் வழிகளை அடைத்து கொண்டு நின்றாற்போல அந்த மடையின் வாயில் இறுகிய சேற்றால் அடைக்கப்பட்டிருந்தது. வாய்க்கால் தண்ணீர் அடைப்பில் மோதி தத்தளித்து இடமும் வலமுமாக திரும்பி வழிந்தது. பூங்காவனம் மண் வெட்டியை ஓங்கி மடையை தாக்கினாள். இறுகி போயிருந்த மடை தடுப்பு சற்றும் நிகழ்ந்து கொடுக்காமல் அவளை எதிர்த்து கொண்டு நின்றது. அவளுக்குள் கோபாக்கினியை அது கிளர்ந்தெழ செய்தது. மனுஷ கோபத்தின் முன் மண்ணால் என்ன செய்ய முடியும்? ராட்சசனின் தலை வெட்டுண்டு மண்ணில் புரள்வது போல மடையின் தடுப்பு சற்றே நெக்கிவிட்டது. உச்சி உடைந்தது. மண் கட்டியாய் தரையில் விழுந்தது. உள்பக்கம் ஈரம் கசிந்தது. 2வது வெட்டுதலுக்கு மேலும் நெக்கு விட்டது. தடுப்பு சுவரில் மோதி திரும்பிய தண்ணீர் கிடைத்த இடைவெளியில் புகுந்து பீரிட்டு முத்துராக்கின் நிலத்தில் வழிந்தது. தண்ணீரும் தாக்குதலும் தொடர்ந்து அடைப்பை முழுதாய் சாய்த்தன. கட்டிய கயிற்றில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட முயல் குட்டியைப் போல தண்ணீர் காய்ந்து கிடந்த வயலில் பாய்ந்தது. பள்ளியில் இருந்து திரும்பும் குழந்தையை நோக்கி 2 கரங்களையும் நீட்டுகிற தாயை போல காய்ந்து வறண்டு போயிருந்த நிலம் பாய்ந்து வரும் தண்ணீரை வாங்கி கொண்டது. மண் வாசனை இதமாக வெம்மையாய் எழுந்தது. பச்சை மண்ணின் வாசனை உலகத்தின் வேறு எந்த வாசனையை விட மேலான வாசனை அல்லவா? ஈரமாகிய வயலை பார்த்து கொண்டு நின்ற பூங்காவனத்தின் மனதிற்குள் லட்சம் பூக்கள் பூத்தன. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, தாகம் தீர தண்ணிய குடிங்க என்றது அவள் மனம். அவளை அறியாமல் கண்களில் நீர் சுரந்தது. தாத்தா ஆத்திரமே உருவாக அவள் முன் நின்றார். அறிவுகட்ட முண்டா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உங்க அப்பனை கொன்ன பயலுங்க அவனுங்க, அவங்களுக்கு ஒத்தாசம் பண்ணி இருக்க. நம்ம கிணத்து தண்ணிய நீ எப்படி அவங்களுக்கு விடலாம்? கிணறுதான் நம்முடையது தாத்தா, தண்ணி கூடவா நம்மோடது? மழை எல்லாருக்காகவும் தானே பெய்யுது. நீ மட்டும் மொத்தமா பிடிச்சு வச்சுக்கிட்டு யாருக்கும் தரமாட்டேங்கிறது தப்பில்லையா? உனக்கு முத்துராக்கு தாத்தாவுக்கும் சண்டைனா அதுக்கு எதுக்கு பயிறு பட்டினி போடணும்? நீ எத்தனை நாள் பாட்டியோட சண்டை போட்டிருக்க? அப்ப எனக்கு சோறு போடாம இருந்தீங்களா? தாத்தா பதில் பேச முடியாமல் பேத்தியையே பார்த்து கொண்டு நின்றார். இந்தியா டுடே இதழில் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.